அவங்களுக்கு தொகுதி அதிகமாக வந்துடும். அவங்களுக்கு வந்து வடநாட்டு பக்கம் தான் அதிக வேல்யூவேஷன் இருக்குது. அவங்க ஈஸியாக ஜெயிச்சுட்டு போகிறதுக்கான இது பண்ணுறாங்களே கண்டி, இது ஒன்றும் மக்களுக்கு தேவையான பிரச்சனை ஒன்றும் இல்லை. கணக்கெடுத்தா கூட தமிழனுக்கு ஒரு உதவி பண்ணுற மாதிரி இருந்தால், தமிழனுக்கு நல்ல நலத்திட்டங்கள் பண்ணுற மாதிரி இருந்தால், ஏழை மக்களுக்கு உதவி பண்ணுற மாதிரி இருந்தால் கணக்கெடுக்கலாம், தப்பு கிடையாது. இல்லை நான் அந்த பக்கம் வந்து இந்திக்காரங்களுக்கு மட்டும்தான் உதவி பண்ணுவேன், வட மாநிலத்திற்கு மட்டும்தான் ஹெல்ப் பண்ணுவேன், அவங்க மட்டும் நல்லா இருந்தால் போதும், அவங்க மட்டும் சுகமாக வந்தால் போதும்னு நினைக்கிறது ரொம்ப 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 தப்பு. இந்த திட்டம்லாம் வேணாம், இருக்கிற ஜனமே இது போதும், இங்கே இருக்கிற திட்டமே போதும், அதை வந்து பிரிக்காதீங்கோ. பிரிக்கக்கூடாது, அது பிரிக்கக்கூடாது. அதாவது பிரித்தா வந்து இங்கே ஜனம் கம்மியாக இருக்கும், அந்த இடத்துல அதிகமாக இருக்கும், இங்கே ஓட்டு கம்மியாக விழும், அங்கே அதிகமாக விழும். அதனால் பிரித்தா வந்து அது கெட்டுடும். அந்த மாதிரி கூட எல்லாம் ஒன்றா தான் இருக்கணும். மக்கள் தொகை வந்து குறையல, கூடுதல் குறையல, அவங்க சொல்லியிருக்கிறாங்க அவள் தான். ஆனால் அது மேலே நடக்க வாய்ப்பு இல்லை. மதுரைக்கு அந்த பக்கம் ஒரு இந்திக்காரை போட்டுங்க டேஸ்ட் மாஸ்டரா, ஒரே லைனில் 2 வண்டி வந்துருக்குது. தமிழில் இங்கேருந்து அந்த ஆள் சொல்லியிருக்காரு டேஸ்ட் மாஸ்டர், இந்த மாதிரி ஒரே லைனில் வண்டி வந்து அந்த ஆளுக்கு தமிழ் புரியல. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். மக்கள் தொகை அடிப்படையில தொகுதி மறுசீரமைப்பு மத்திய அரசு புதுசா கொண்டு வந்திருக்காங்க. இன்னும் முழுசா கொண்டு வரல. ஆனா அதுக்குள்ளேயே தென்னிந்திய மாநிலங்கள்ல இது வேண்டாம் அப்படின்ட்டு எதிர்ப்புகள் இருக்கு. நம்மளுடைய முதலமைச்சரும் அது வேண்டாம்னு சொல்லிருக்காங்க. உங்களுடைய பார்வை என்ன? கணக்கெடுத்தா கூட தமிழனுக்கு ஒரு உதவி பண்ணுற மாதிரி இருந்தால், தமிழனுக்கு நல்ல நலத்திட்டங்கள் பண்ணுற மாதிரி இருந்தால், ஏழை மக்களுக்கு உதவி பண்ணுற மாதிரி இருந்தால் கணக்கெடுக்கலாம், தப்பு கிடையாது. இல்லை நான் அந்த பக்கம் வந்து இந்திக்காரங்களுக்கு மட்டும்தான் உதவி பண்ணுவேன், வட மாநிலத்திற்கு மட்டும்தான் ஹெல்ப் பண்ணுவேன், அவங்க மட்டும் நல்லா இருந்தால் போதும், அவங்க மட்டும் சுகமாக வந்தால் போதும்னு நினைக்கிறது ரொம்ப 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 தப்பு. இதை நான் வர்றதை வந்து தடுக்கிற மாதிரி சொல்லலை. வரலாம், எல்லாமே செய்யலாம். ஆனால் தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவைப்பட்டதா உதவியாக இருக்கிற மாதிரி திட்டங்கள் இருந்தால் வாங்க, நல்லபடியாக செய்யுங்க, வேணாம் நான் சொல்லலை. இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் அப்படியே தான் இருக்கணும், அதை வந்து பிரிக்கக்கூடாது. ஏற்கனவே இங்கே இதுவாக கஷ்டப்படுறோம், எல்லாம் செய்கிறோம், விலைவாசியும் அதிகமாக இருக்குது. மக்கள் வந்து இல்லாத மக்கள் தான், உதவியும் எதுவும் கிடையாது. இப்போ அவங்க வந்து எதனா செய்கிற பலம் எதுவும் கிடையாது. அவங்க ஆளுங்களுக்கு தான் அங்கே நல்லா செய்கிறாங்க. இந்த நாட்டில் யாருமே எதுவுமே கவனிக்கிறதில்ல, எதுவும் செய்கிறது இல்லை. அப்போ எப்படி அவங்க வந்து இதில் வந்து நுழைய முடியும்? தமிழ்நாட்டிலே எதுவுமே இல்லை. இப்போ எங்களுக்கு காசு அனுப்புகிறேன், நாங்கள் அதுவும் அனுப்பலை, எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இதெல்லாம் பண்ணும்போது எப்படி நாங்கள் அங்கே இருக்கிற ஜனமும் வந்துட்டால் எப்படி முடியும்? இந்த திட்டம்லாம் வேணாம், இருக்கிற ஜனமே இது போதும், இங்கே இருக்கிற திட்டமே போதும், அதை வந்து பிரிக்காதீங்கோ. பிரிக்கக்கூடாது, அது பிரிக்கக்கூடாது. அதாவது பிரித்தா வந்து இங்கே ஜனம் கம்மியாக இருக்கும், அந்த இடத்துல அதிகமாக இருக்கும், இங்கே ஓட்டு கம்மியாக விழும், அங்கே அதிகமாக விழும். அதனால் பிரித்தா வந்து அது கெட்டுடும். அந்த மாதிரி கூட எல்லாம் ஒன்றா தான் இருக்கணும். ஜனத்தொகை அடிப்படையில் வந்து இதை பிரிச்செல்லாம் பார்க்கக்கூடாது, ஒன்றா இருந்தால் தான் வரும். இப்போ வந்து சாதாரணமாக கேட்டிங்கன்னா பொன் ராதாகிருஷ்ணன் வந்து கன்னியாகுமரி கிட்ட இந்த கல்வெட்டு இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து இங்கிலீஷ் அழிச்சிட்டு ஹிந்தியில் எழுத சொன்னார் பொன் ராதாகிருஷ்ணன். அப்போ கேட்டாங்க, நீ ஹிந்தியில் எழுதுறீங்களே என்ன எப்படின்னா, எல்லாம் வடநாட்டிலேருந்து வரவங்களுக்கு தமிழ் தெரியாது, ஹிந்தியில் போட்டால் ஹிந்தியில் தெரியணும். நானா சொல்ல, இங்கேருந்து அங்கே போகிறாங்கல்ல, அங்கே ஹிந்தி தெரியாது, அதை அழிச்சிட்டு தமிழில் போட்டான்னா நான் சொல்கிறது புரியுதா இல்லையா? நானே சொன்னேன், ஹிந்தி வந்து கற்றுக்கலாம், உங்களுக்கு தேவைன்னா எடுத்துக்கலாம். ஒரு சாப்பாடு விட்டுறாங்க ஒரு குழந்தைக்கு, அது பிடிச்சாதான் ஊட்டணும், பிடிக்கலாம் விட்டுடணும், வேணும்னா சாப்பிடலாம். ரொம்ப வற்புறுத்தி கொடுக்கக்கூடாது. ஆனால் எப்பயே வந்து ஹிந்தி வாடான்னு சொல்லியிருக்காங்க. ரயில்வே ஸ்டேஷனா, தந்தி ஆஃபீஸா, எல்லாமே ஹிந்திக்காரங்களை போடுறோம். ஹிந்திக்காரங்களை போடு வானான்னு சொல்ல, மொழி தெரிஞ்ச ஊரில் அவங்கள போடு. இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சைடு மதுரைக்கு அந்த பக்கம் ஒரு ஹிந்திக்காரை போட்டுங்க டேஸ்ட் மாஸ்டரா, ஒரே லைனில் 2 வண்டி வந்துருக்குது. தமிழில் இங்கேருந்து அந்த ஆள் சொல்லியிருக்காரு டேஸ்ட் மாஸ்டர், இந்த மாதிரி ஒரே லைனில் வண்டி வந்து அந்த ஆளுக்கு தமிழ் புரியல. ஒரே லைனில் வந்து தமிழ் புரியாததுனால ஒரே லைனில் வந்ததுனால இந்த மதுரையில் இருக்கிற டேஸ்ட் மாஸ்டர் வந்து அந்த வண்டி ரிப்போர்ட்னார். நானும் சொல்ல, மொழி தெரிஞ்ச ஊரில் மொழி தெரிஞ்ச ஆளை போடணும், தெரியாத ஊரில் அந்த இப்போது ஹிந்திக்காரா அந்த சைடு டெல்லியில் போடலாம், தமிழ்காரெல்லாம் இங்கே போடும். எல்லா போலீஸ்காரங்கலேருந்து டிடிஆர்லேருந்து டேஸ்ட் மாஸ்டர்லேருந்து எல்லோரும் ஹிந்திக்காரங்க உள்ளது. அப்போ தமிழுக்கு என்ன மதிப்பு இருக்குது? தமிழ்நாட்டில் தான் இருக்கிறத பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி வரியிலேருந்து நிறைய எக்கச்சக்கமாக வருது. வடநாட்டில் போனீங்கன்னா அந்த வரியே கிடையாது, அங்கே வசூலே கிடையாது. இங்கே தான் நிறைய எக்கச்சக்கமாக வரி வர்றதே தமிழ்நாடு தான். வேணாம்மா, எதுக்கு? கரெக்டாக தான் இருக்குது. அதான் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க வந்து வடநாட்டு பக்கம் ஜனத்தொகை அதிகமாக இருக்குது, அந்த பக்கம் வந்து தொகுதி இப்போ அதிகம் பண்ணிக்கலான்னு பார்க்குறாங்க. இங்கே ஜனத்தொகை அடிப்படைன்றப்போ இங்கே கம்மியாக தான் வரும் தொகுதி. அப்போனா பிஜேபிக்கு அவங்களுக்கு ஒரு இதாக பண்ணிக்கிறாங்க, அது வேணான்றது தான் நம்மளுடைய கருத்து. அவங்களுக்கு தொகுதி அதிகமாக வந்துடும்,
அவங்களுக்கு வந்து வடநாட்டு பக்கம் தான் அதிக வேல்யூவேஷன் இருக்குது. அவங்க ஈஸியாக ஜெயிச்சுட்டு போகிறதுக்கான இது பண்ணுறாங்களா கண்டி. இது ஒன்றும் மக்களுக்கு தேவையான பிரச்சனை ஒன்றும் இல்லை. இது எங்கள் தமிழ்நாட்டுக்கு நல்லதே செய்ய முடியல. அந்த திட்டம் எங்களுக்கு வேண்டாம். ஒரு நலத்திட்டம் இல்லை, வேலைவாய்ப்பு இல்லை, ஊனமுற்றவங்களுக்கு எதுவும் தர முடியல, விதவை பெண்களுக்கு எதுவும் தர முடியல, 100 நாள் வேலை பார்க்கறவங்களுக்கு சம்பளம் தர முடியல அப்படின்னா அந்த மாதிரி நல்ல திட்டங்கள், அந்த மாதிரி திட்டங்கள் எங்கள் தமிழ்நாட்டுக்கு தேவையே கிடையாது. நான் அவங்கள வாங்கன்னு நாங்கள் சொல்லலை. ஏன்னா இது எல்லாம் என்னோட குரல் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் வாழ்கிற ஒவ்வொரு தமிழனோட குரல் நான் நினைக்கிறேன். அவங்க போடுற சட்டத்திட்டங்கள் சரியில்லை. இப்போ கேரளா தமிழ்நாடெல்லாம் பார்த்தா ஒரு மாத்தாந்தாய் உணர்ச்சியோட பார்க்குறாங்க. அது தவறு. கேரளாவில் பார்த்தீங்கன்னா 2 கட்சி தான். கேரளாவில் 2 கட்சி, ஒன்று கம்யூனிஸ்ட்டு, ஒன்று காங்கிரஸ். ஒரு 5 வருஷம் இவங்கள இருப்பாங்க, அவங்க 5 வருஷம் இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கும் இல்லை, தமிழ்நாட்டுக்கும் இல்லைன்னும் போது அப்போ நீ வந்து காப்புணர்ச்சி தான் பார்க்குற. எல்லாம் இந்தியான்னு சொல்லிட்டேன். எல்லாம் இப்போ ஒரு லேடி கேட்டாங்க, நீ எல்லாருக்கும் வேலை கொடுக்குறன்றிய, பஞ்சு முட்டாய் வைக்கிறது, பானிபூரி வைக்கிறது தமிழ்நாட்டுக்கு ஏன் வரான்? நீ வேலை கொடுக்க வேண்டியதானே? முன்னுடைய இப்போ சட்டம் ஒழுங்கு எங்கே நல்லா இருக்குன்னா உண்மையாகவே தமிழ்நாட்டில் தான் நல்லா இருக்குது. அங்கே நீங்கள் போயிட்டு நீங்கள் ரிசர்வ் பண்ண போய்ட்டு நீங்கள் அவன் ஏறி உட்காந்து விட மாட்டான். அப்போ அங்கே சரியாக இருக்குதா சொல்லுங்க பார்க்கலாம். அதாவது என்னென்னா அது நாகரிகம் இல்லாத ஊர். அது அது நாகரிகம் ஊர் இல்லாது. இது இங்கே வந்து ரயில்வே ஸ்டேஷனில் டிக்கெட் இல்லாத போனால் பிடிச்சிக்கிறாங்க. ஆனால் அங்கே டிக்கெட்டே இல்லாத போகிறான். டிடிஆரை கேட்டால் வெளியே தள்ளி விட்டுறான். உண்மையா? அப்போ எது நல்லா இருக்குது? இந்த சட்டம் ஒழுங்கு தான் இங்கே நல்லா இருக்குது. அந்த காப்புணர்ச்சி வந்து அவங்க வந்து பண்ணுறது சரி கிடையாது. நீங்களே ஒரு சட்டத்தை போட்டு குடும்ப கட்டுப்பாடோட கரெக்டாக இருக்கணும், இவ்வளோ மேலே பத்துக்கூடாது. இப்போ நீங்கள் அளவுக்கு மீறினீங்கன்னா அது சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு அர்த்தம். தமிழ்நாட்டில் படிச்சுட்டு எவ்வளோ பேர் வேலையில் இருக்காங்க. அவங்கள கூப்பிட்டு இது வேலை கொடு. இல்லை ஊரில் மக்கள் கூட நல்ல ஆளுங்களுக்கு இப்போ அங்கே வேலையில் தான் நீங்கள் ஓடியாரோம். சில பேருக்கு என்ன செய்கிற எல்லாமே ஃபுல்லாக சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபுல்லாக ஹிந்திக்காரங்களை போட்டேன். ஏன் அப்படி போடுற? தமிழ்நாடுக்கு வேலை கொடு, தெலுங்காரங்களுக்கு வேலை கொடு, மலையாளத்துக்காருக்கு வேலை கொடு. மலையாளத்துக்கு எல்லாரும் கொடுக்காம நீ ஒரே ஆள் கொடுத்தீங்கன்னா இல்லைன்னா அது காப்புணர்ச்சி. அதான் அவங்களுக்கான சப்போர்ட் இங்கே இல்லைன்றதுனால தான் அழுத்தம் கொடுக்குறாங்க. அந்த மாதிரின்னா இன்னும் தான் அவங்களுக்கு எதிர்ப்பு அதிகமாக போயின்னு இருக்கும். அது அவங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல. என்ன சொல்கிறீங்க? அவங்க இது தமிழ்நாட்டுக்கெல்லாம் இன்னும் நல்லது பண்ணாங்கன்னா மக்கள் திரும்புறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்னும் இந்த மக்களை இதேமாரி பண்ணி தான் அவங்க திரும்ப பின்தங்கி தான் போகணும். ஜனத்தொகை ரீதியா தொகுதிகளை மறுசீரமைப்பு பண்ண போறோம்னு சொல்றாங்க. அப்படி பண்ணா தமிழ்நாட்டோட குரல் பாராளுமன்றத்துல ஒலிக்காதுன்றாங்க எல்லாரும். இல்லை அவங்க எதுவுமே சொல்லலையா? இவராக தானே பேசுகிறாரு. இன்னைக்கு கூட அவர் தான் சொல்கிறாரு. அவங்க எதுவும் சொல்லாமோ அன்னைக்கு அமித்ஷா கூட சொன்னார், எதுவுமே பண்ண மாட்டேன் தான் சொன்னார். அது மாதிரி எதுவுமே இல்லை அப்படி தான் சொன்னார். இல்லை இப்போதைக்கு எதுவும் பேசலாம், இப்படி ஒரு திட்டம் இருக்குல்ல, அது இன்னும் கூடிய சீக்கிரத்தில் கொண்டு அதெல்லாம் நடக்காது. அதெல்லாம் மக்கள் தொகை வந்து குறையல, கூடுதல் குறையல. அவங்க சொல்லியிருக்கிறாங்க அவள் தான். ஆனால் அது மாதிரிலாம் நடக்க வாய்ப்பு இல்லை. தமிழக அரசு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எதிர்க்க நினைச்சு பண்ணாங்க, தமிழ்நாடுக்கு தான் நான் வந்து சப்போர்ட் பண்ணோம். ஃபுல்லாக தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து நல்லது செய்கிறாங்களோ கெட்ட செய்கிறாங்களோ அது அப்புறம், சரிங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் என்ன தெரியுமா, தமிழ்லாம் செய்கிறது எல்லாமே நல்லது தான். அதனால் நான் தமிழனுக்காக சப்போர்ட் பண்ணா. அவங்க எதிர்க்கிறாங்க, நானும் எதிர்க்க மேடம். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.